வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் உங்கள் பிடித்த விஷயமான கிரியேட்டினை பற்றி பேசுகிறோம். கிரியேட்டினின் என்றால் என்ன? அது ஏன் அதிகரிக்கிறது? KFT அறிக்கையில் கிரியேட்டினின் அதிகரிப்பதைக் காணும்போது அதன் அர்த்தம் என்ன? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விவாதிக்கப் போகிறோம். எனவே கிரியேட்டினின் என்றால் என்ன? அது எங்கு உருவாகிறது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் முதலில் தொடங்குவோம். கிரியேட்டின் என்பது எங்கள் உடலில், எங்கள் தசைகளில் உருவாகின்றது. எங்கள் உடலில் உருவாகும் தசைகளில் உருவாகின்ற ஒரு துணை தயாரிப்பு கிரியேட்டின் என்று அழைக்கப்படுகிறது. உணவை உண்ணும்போது அந்த உணவு நம் தசைகளுக்குள் செல்லும் போது ஆற்றலை கொடுக்கும்போது நாம் இயக்கம் செய்கிறோம் மற்றும் அந்த துணை தயாரிப்பு ஒரு கழிவுப் பொருள் ஆகும். இப்போது அனைவருக்கும் தசைகள் உள்ளன. உங்களிடம் அது உள்ளது, என்னிடம் உள்ளது. அது என் உடலிலும் உருவாகிறதா? ஆம், என் உடலிலும் இந்த சிறுநீரக செயலிழப்பின் உடலிலும் அதே அளவில் உருவாகின்றது. ஆனால் அது என் உடலில் உருவாகும் போது என் சிறுநீரகம் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வடிகட்டி சிறுநீரை உருவாக்கி அது உடலில் இருந்து வெளியேறிக் கொண்டு போகும் போது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் சிறுநீரகம் குறைவாக வேலை செய்யும் காரணமாக அதனால் சிறுநீரகம் மூலம் நீர் வடிகட்ட முடியாது என்று நடக்கும். இப்போது அது உருவாகி வெளியே வர முடியாமல் போகும்போது அது இரத்தத்தில் சேகரிக்கப்படுகிறது. கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது என்பதை எங்கள் KFT அறிக்கையில் இதைத்தான் நாங்கள் காண்கிறோம். இப்போது சிறுநீரகம் சேதமடையும் போது இப்போது நோயாளியின் மனதில் என்ன நடக்கிறது என்றால், நோயாளி கிரியேட்டினை குறைக்க விரும்புகிறார். ஆனால் கிரியேட்டினுக்கு பின்னால் சிந்திக்கும் போது அவர் சிறுநீரகத்தை மறந்து விடுகிறார், ஏனெனில் சிறுநீரகம் வேலை செய்யாமல் இருக்கின்றது. இன்னும் இந்த வீடியோவை பார்த்து பிறகு நீங்கள் முதலில் என்ன செய்ய போகின்றீர்கள்? உங்கள் சிறுநீரகத்தை பற்றி நினைப்பீர்கள். சிறுநீரகத்தை உங்கள் மனதின் முன்புற்றீர்கள். இப்போது யோசிப்பார்கள், சிறுநீரகத்தை சேதப்படுத்திய நீரிழிவை சேதப்படுத்தும் 2 பெரிய காரணங்கள் உள்ளன. அவை என்பது நோயாளிகளிடம் காணலாம். முதலாவது, உங்கள் இரத்த அழுத்தம் முன்னர் அதிகமாக இருந்தால் அல்லது இன்னும் உள்ளழுத்தம் நீரிழிவு நோய் உள்ளவர்களில் என்பது காணப்படுகின்றன. மேலும் உங்கள் உடலில் பிபியும் சர்க்கரையும் இருந்தால் இது உங்கள் கிட்னி பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். நீண்ட காலமாக உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் உங்கள் சிறுநீரகம் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இதனால் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கின்றது. இப்போது நீங்களே இரண்டாவது கேள்வியை கேட்டுக்கொள்கிறீர்கள். உங்கள் இரத்த அழுத்தம் இன்று கட்டுப்பாட்டில் உள்ளதா? உங்கள் சர்க்கரை அழுத்தம் இன்று கட்டுப்பாட்டில் உள்ளதா? உங்கள் இரத்த அழுத்தம் 120, 80க்கு மேல் உள்ளது. குறிப்பாக 80, 85, 90, 95க்கு கீழே இருந்தால் உங்கள் சிறுநீரகம் எந்த விலையிலும் உயிர் வாழ முடியுமா என்று நீங்கள் தான் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் சிறுநீரகத்தை சேதப்படுத்தியது யார்? உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை இன்னும் கட்டுப்பாடுகளின் கீழ் உள்ளதா? இப்போது உங்கள் மனதில் நீங்கள் நினைக்கும் போது நான் தினமும் முழுது விட்டேன், என் வேலை முடிந்திருக்கிறது என்று உறுதியாக நினைக்கும். இது அனைத்து சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கும் செய்யக்கூடிய பொழுதும் பெரிய பிழை. இந்த தவறை அவர்கள் செய்யாமல் இருந்தால் சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனை வராதும். பிபி மருந்தை எடுத்துக்கொண்டால், சர்க்கரை மருந்தை எடுத்துக்கொண்டால், மருந்து எடுத்துக்கொள்ளும் பிறகு உங்கள் தற்போதைய நிலையை சரிபார்க்க வேண்டும். மருந்து எடுத்துக்கொள்ளும் முன்பு பிபி சரிபார்க்கவும். எனது பிபி 24 மணி நேரம் 365 நாட்களுக்குள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இரவில் இரத்த அழுத்தம் அதிகரித்தால், பகலில் மருந்து சாப்பிட்டு கட்டுப்பாட்டுக்குள் வந்தால், இரவில் சிறுநீரகம் பழுதடைந்து இரவில் புளிப்பாக இருக்கும்போது சிறுநீரகம் படிப்படியாக கெட்டுவிடும். எனவே உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை அதிகரித்தால், இன்று உங்களுக்கு ஒரு மேலும் கேள்வி கேட்டுக்கொள்ளவும். உங்கள் சிறுநீரகம் உயிரிழந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இதற்கு என்ன பதில்? இல்லை. இப்போது உங்கள் நோயின் மூலத்தில் வேலை செய்ய வேண்டும். உங்கள் சிறுநீரகத்தில் வேலை செய்ய வேண்டும். சிறுநீரகத்தை காப்பாற்ற யாரிடம்? முதலில் உங்கள் பிபியிலிருந்து, சர்க்கரையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்பாடு குறைவாக்கப்பட்ட பின் சிறுநீரகம் மோசமடைவது நிறைவு செய்யும். உங்கள் சிறுநீரக அளவு 4 என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் சிறுநீரக அளவு 4 என்று கருதுவதால் நீங்கள் 60 சிறுநீரக செயலிழப்பு அடைய வேண்டும் என்று கருதுவோம். 60 சிறுநீரகம் பழுது. இப்போது நான் இன்று உங்கள் சிறுநீரகத்தை காப்பாற்ற பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வருகிறேன். உங்கள் சிறுநீரகத்தின் சேதம் மேலும் அதிகரிக்கப்படுமா? இல்லை, அதற்கு ஏற்படும் சேதம் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் சிறுநீரகத்திற்கு காரணமாகிருந்த சேதம் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற நோயின் காரணத்தை இயக்க முன்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முக்கியம். நீங்கள் அதை நிரப்பினால் உங்கள் நிலைகள் உயரும். மருந்துகளை தொடர்ந்து எடுக்கின்றீர்கள் மற்றும் உங்கள் நிலைகள் உயரும் பார்க்கின்றீர்கள். முதலில் நோயின் காரணத்தை கண்டுபிடிக்க முக்கியம். நோயை கட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் முக்கியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு அதை நன்றாக விளக்கியுள்ளேன். கெட்டமைன் எங்கு உருவாக்கப்படுகிறது என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்போது அறிக்கையில் அதிகரிக்கும் போது அதிகமாக கெட்டமைனின் பொருள் என்ன என்பதை பற்றி பேசலாம். நான் முன்பு கூறியது போல் கெட்டமைன் ஒவ்வொரு உடலிலும் உருவாகின்றது. இது ஒரு சாதாரண ஆரோக்கியமான நபரின் உடலிலும் உருவாகின்றது. மேலும் இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் தயாரிக்கப்படுகிறது. The meaning of ketamine increases in the report when the kidney is damaged and unable to excrete it. எப்படி நடக்கின்றோம்? KFT செய்து பதிவை பெற்று கெட்டமைன் மதிப்பு கணக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது, யூரியா மதிப்பு கணக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது மற்றும் இருவரும் அதிகரிக்கப்படுகின்றன. இதன் பொருள் என்னவென்றால், அவர்களை பற்றி பயப்பட வேண்டாம், கெட்டமைன் அதிகரிக்கின்றது என்று பொருள். கிட்னி சேதம் ஏற்படுகிறதால் கெட்டமைன் அதிகரிக்கின்றது. இப்போது நமது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் மற்றும் அதை உடலில் இருந்து வெளியேற்ற வேண்டும். கெட்டமைன் என்பது சிறுநீரகத்தின் செயல்பாடு பற்றிய தகவல் கொடுக்கின்றது.
உதாரணமாக நான் வேலைக்கு போகின்றேன் மற்றும் நான் என் வேலையை நன்றாக செய்கிறேன், அப்போது என்ன நடக்கும் என்று கருதியிருக்கிறேன். என் நிலுவையில் எந்த பின்னணியும் இல்லை. If you have dishes in your kitchen, it means you haven't worked. If you see that your work is going well in your office, it means you are not working properly. So what do? We look at the work and give you an idea to work. அதேபோலி கெட்டமைன் உடலில் சேகரிக்கப்படுகிறதும் நாம் சிறுநீரகம் பண்ணுகிற வேலை குறைவாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். நமஸ்கார். எனவே கெட்டமைன் உடலில் சேகரிக்கப்படுகின்றது என்றால் நாங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை பார்க்கின்றோம். சாதாரண உடலில் கெட்டமைனின் அளவு 0.5 முதல் 1.1 வரை இருக்கும். சில ஆய்வகங்களில் இது மேலும் கீழும் உள்ளது. ஆனால் கெட்டமைனின் மதிப்பு சாதாரண வரம்பில் இருந்தால் உங்கள் சிறுநீரகம் நல்ல வழியில் வேலை செய்கின்றது என்று அர்த்தம். அன்பு. ஆனால் கெட்டமைனின் அளவு அதிகரிக்கத் தொடங்கினால் எந்த சதவீதம் சேதமடைந்துள்ளது என்று எண்ணுகிறோம். உங்கள் கெட்டமைன் அளவு 1.1 என்றால், உங்கள் கெட்டமைன் அளவு 1.2 அல்லது 1.3 என்றால் சிறுநீரகங்கள் குறைந்தது 30 என்று அர்த்தம். இப்போது நீங்கள் அதை ஒரு நிலைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 30 என்று சொல்கிறேன். சிறுநீரகங்கள் சேதமடையும் போது அவற்றின் வேலைக்கு ஈடு செய்கின்றன. கெட்டமைன் 1.1 இருந்தால் 1.2 அல்லது 1.3 இருந்தால் சிறுநீரகங்கள் குறைந்தது 30 ஆகும் என்று எண்ணிக்கை கிடைக்கும். இது பெரும்பாலும் பெரிய செய்தி அல்ல. இதை நாம் எப்படி அறிகிறோம்? உங்கள் கெட்டமைன் நிலை 1.2 அல்லது 1.3 ஆகின்றது என்று நாங்கள் கருதுவோம். 0.1 அல்லது 0.2 சாதாரண மதிப்பிலிருந்து அதிகரிக்கப்படுகின்றன. ஒரு சிறுநீரக பயாப்சி அனுமதியுடன் இருந்த நாம் போக்குவரத்தில் செயல்படும் சேதம் சுமார் 30 காணலாம். அதில் 30% சிறுநீரகங்கள் சேதமடைந்துள்ளன. அதனால் நாங்கள் அறிந்து கொள்ளும் வரை 1.1 அல்லது 1.2 என்றால் சிறுநீரகத்தின் 30% சேதமடைந்துள்ளன. இப்போது உங்கள் அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகங்கள் மேலும் பழுதுபடுகின்றன. இதிலிருந்து நாம் எந்த நிலையில் சிறுநீரகங்கள் சேதமடைந்து விடுகின்றன என்று நமக்கு ஒரு கருத்து கிடைக்கும். இதை நாம் GFR இலிருந்தும் பார்க்கலாம். ஏனென்றால் உங்கள் அறிக்கைகளில் ஒரு மதிப்பு மேலும் உள்ளது. அதிகபட்ச ஆய்வகத்தின் அறிக்கை EGFR ஆகும். உங்கள் ரிப்போர்ட்ஸில் EGFR எப்படி பெறப்படுகிறது என்று பின்பற்றுங்கள். நான் உங்களுக்கு உடனடியாக ஒரு சிறியதை உங்கள் தோளில் காட்ட வேண்டும். நாங்கள் தேசிய சிறுநீரக அறக்கட்டளை தளத்தில் சென்றுள்ளோம். இங்கே நீங்கள் ஒரு கால்குலேட்டரை காண்கிறீர்கள். எனக்கு ஒரு களம் இருக்கிறது. இங்கே நாம் கெட்டமைனின் மதிப்பை வைக்கிறோம். இங்கே நாம் எதை வைத்தோம்? இங்கு உங்கள் பாலினத்தை சேர்த்து கணக்கிடுங்கள். இப்போது உங்களின் ஒரு வந்து நாங்கள் எந்த ஆய்வினரிடமிருந்தும் இந்த எண்ணிக்கையை எடுத்திருக்கவில்லை. நாங்கள் இதை ஒரு கணக்கிலிருந்து எடுத்துக்கொண்டுள்ளோம். இதில் 2 காரணிகள் உள்ளன. ஒன்று உங்கள் கெட்டமைனின் மதிப்பு, இரண்டாவது உங்கள் வயது. GFR கெட்டமைனின் மதிப்பில் உள்ளது. எனவே உங்கள் கெட்டமைன் மதிப்பை குறைக்கும் போது GFR அதிகரிக்கும். உங்கள் GFR குறைந்து வருகிறதால் உங்கள் கெட்டமைன் மதிப்பு அதிகரிக்கின்றது என்று புரியவும். அதனால் குறைந்து வருகிறது. எனவே நீங்கள் GFR பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சிறுநீரகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். சிறுநீரகத்திற்கு மேலும் சேதம் ஏற்படக்கூடாது என்று கெட்டமைன் அதிகரிக்கக்கூடாது. மேலும் GFR கூடாது. நமது இன்றுக்குரிய பேச்சு கெட்டமைன் பற்றி போகும். இப்போது உங்கள் அறிக்கைகளில் நீங்கள் பார்த்தால் நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளனவாகவே உள்ளன. இதுதான் மேடை. இது 3வது நிலை. இது 4வது நிலை. This is the 5th stage of kidney failure. இந்த தரப்படுத்தல் GFR மதிப்பை நாங்கள் கணக்கிடுகிறோம் மட்டுமே செய்யப்படுகிறது. எனவே GFR இன் குறைந்த தேவை 90 ஆகும். உங்கள் GFR 90க்கு குறைந்தாக வருகிறது என்றால் அது பரவாயில்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த GFR குறையும் போது உங்கள் நிலைகள் அதிகரிக்கும். எனவே நீங்கள் GFR ஐ ஒரு பொழுதுபோக்காக மாற்ற வேண்டாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கெட்டமைனை ஒரு பொழுதுபோக்காக மாற்ற வேண்டாம். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு உருவாக்கம் மட்டுமே உள்ளது. அதுதான் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம். எனது நம்பிக்கை உங்கள் கெட்டமைன் பற்றிய புரிந்து கொள்ள முடியுமா? மேலும் அது உங்கள் உடலில் எப்படி குறைவாக இருக்கும். இனிமேல் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நான் இருக்கிறேன். எனது மருத்துவர்கள் உள்ளனர். நீங்கள் அவர்களுடன் பேசலாம், அவர்களிடம் கேட்கலாம். மூலம் கெட்டமைன் எவ்வாறு பழுதுகளிக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் கேட்கலாம். மற்றும் முறை மிகவும் எளிது. சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது மற்றும் கெட்டமைன் மற்றும் யூரியாவை குறைக்கவும். சிறுநீரகத்தை குணப்படுத்த வேறு வழியில்லை. அடுத்த வீடியோவில் டயட் பற்றி சொல்ல முயற்சி பண்றேன். ஏனெனில் நோயாளிகளில் உணவு பற்றிய பல சந்தேகங்கள் இருக்கின்றன. நிறைய கேள்விகள் உள்ளன. எனவே அதையும் தீர்க்க முயற்சிப்போம் அடுத்த வீடியோவில்.